ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு வீடியோ எடிட்டிங்கு உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட்மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் பீட்மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்து உங்களோட பீட்மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ப்ரீசெட்டும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்லேயே ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு எங்கள் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ சூஸ் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே அந்த வீடியோ டெம்ப்ளேட் வந்துட்டு மேலே ஆட் ஆயிரும். இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 10.8 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க் இருக்கும், அங்கே வந்துடும். இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோவை மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. முன்னே நம்ம ஆட் பண்ண மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் 2 ஃபோட்டோக்கு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. ஓகே, ஃபஸ்ட் ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து செகண்டாக இருக்கிற ஃபோட்டோ விட்டுருங்க. அடுத்து தேர்டாக இருக்கிற ஃபோட்டோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துங்க. வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிச்சு. இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.